தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா வேளாண்மைக்காக தனி நிதி அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். கடந்த 5 வருஷமா முக்கியமா குறித்த நாள்ல டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையை திறந்து வச்சிருக்கிறோம். 5 வருஷமா தொடர்ந்து நம்ம ஆட்சியில கடந்த 5 வருஷமா மண்ணும் மக்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. காவிரி டெல்டா பகுதிகளில் 24,833 கிலோமீட்டர் நிலத்திற்கு தூர்வாரக்கூடிய பணிகள் 459 கோடி ரூபாயில சிறந்த முறைகளை மேற்கொண்டு கடைமடை விவசாயிகள் போற்றக்கூடிய நிர்வாகத்தை வழங்கி இருக்கிறோம். 2021 2022 முதல் கடந்த ஆண்டு வரை குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கி இருக்கிறோம். ஆனா பழனிசாமி ஆட்சியில விவசாயிகளுக்கு செய்யப்பட்டதெல்லாம் வெறும் வேதனைகள் தான். விவசாயிகளுக்கு அவர் செஞ்ச துரோகங்கள் 1 2 அதையெல்லாம் ஒரு நாள் போதுமா சொல்வதற்கு போதாது. காவேரி காப்பாளன்னு தனக்குத்தானே பட்ட பேர் வச்சுக்கிட்டாரு. அவர் உண்மையான விவசாயியாக இருந்தா இந்தியா முழுக்க உழவர் பெருமக்களை எதிர்த்து போராடின 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சிருப்பாரா? போராட்டம் பண்ண விவசாயிகள் என்ன சொன்னார்? புரோக்கர் வாய்க்குசாம சொன்ன புழுகு மூட்டை தான் இந்த பழனிசாமி. அதிமுக ஆட்சியில இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இயற்கை சீற்றம் நடந்தப்போ இங்குள்ள மக்களை காப்பாற்றினாரா பழனிசாமி? இந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்த அன்றைய அமைச்சர் OS மணியன் வந்தப்போ மக்களை விரட்டி அடிச்சாங்க. சுவர் மேல ஏறி குதிச்சு அவர் தப்பிச்சு ஓடின நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. நீங்களா பார்த்திருப்பீங்க அந்த வீடியோல. அதெல்லாம் நினைவில்லையா? விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்துல 110 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததும் அதிமுக ஆட்சியில தான். விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிதியை யாருக்கோ கொடுத்தார் பழனிசாமி. இதுதான் போலி விவசாயியான பழனிசாமி ஆட்சி செஞ்ச லட்சணம். இப்படிப்பட்டவர் யாருகிட்ட சேர்ந்திருக்கிறார்? பிரதமர் மோடி தலைமையிலான NDA கூட்டணியில. எப்படிப்பட்ட மோடி அவர்? வணிக சிலிண்டர்கள் விலையை ஏற்றி வியாபாரிகளின் தலையில இடியை இறக்கி இருக்கக்கூடிய மோடி அவர்கள். நாடு முழுக்க வணிக சிலிண்டர்கள் விலை 203 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால வணிகர்கள் மட்டுமல்ல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹோட்டல்ல உணவுப் பொருட்களுடைய விலை கடுமையா எகிரிடுச்சு. 12 ரூபாய் டீ இப்ப 15 ரூபாய் வந்துருச்சு. 15 ரூபாய் காஃபி இப்போ 20 ரூபாய் வந்துருச்சு. உண்மையா இல்லையா? ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாட்டால பல உணவகங்களை மூடிட்டாங்க. பல ஹோட்டல்கள் சில ஐட்டம் மட்டும் தான் தயாரிக்கிறாங்க. ஹோட்டல் நடத்துவங்களுக்கு கஷ்டம். அங்க வேலை செய்யறவங்களுக்கு இப்ப வேலையும் பறி போயிடுச்சு. அவசர ஆலோசனை கூட்டம் மோடி அவர்கள் கூட்டம் கூட்டினாரு. ஆனா உருப்படியா எதுவும் பண்ணல. ஏன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அதிகாரிகளை எப்படி பந்தாடலாம் என்பதுதான் ஒன்றிய அரசுடைய மொத்த கவனம் இப்ப